ராமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்ச நாளா அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அது என்னன்னா, அவனுக்கு எப்படி அதை தீர்க்கறதுனே தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல, அவனோட கடன் பிரச்சனை தான். ராத்திரி தூங்கும் போது கூட எப்படி பணத்தை கட்டுறது, அடுத்த மாசம் கரெக்டா கட்ட முடியுமான்னு நினைச்சிட்டே இருக்கான். எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கான். ராமுக்கு கிரெடிட் கார்டுல 48,000 ரூபாய் கடன் இருக்கு. அவன் வேலை செய்யற கம்பெனில 60,000 ரூபாய் கடன் இருக்கு. கரண்ட் பில்லு கட்ட 10,000 ரூபாய் பாக்கி இருக்கு. அவனோட கார் லோன் 3,35,000 ரூபாய்க்கு இருக்கு. இதுதான் அவனுக்கு இருக்கிற கடனிலேயே பெரிய கடன். அது போக 2 கடன் வேற. ஒரு பேங்க்ல 25,000 ரூபாய் லோன், இன்னொருத்தர்கிட்ட 45,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கான். இந்த கடன் அவங்க குடும்பத்துக்கே தெரியாது. எவ்வளவு யோசிச்சும் அவனுக்கு எந்த கடனை முதல்ல கட்டுறதுன்னு தெரியல. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர ராமுவுக்கு 3 வழி இருக்கு. அதுல 3வது வழி கொஞ்சம் புதுசா இருக்கும், ஆனா அது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதுக்கு முன்னாடி ராமு எல்லா கடனையும் ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கணும். அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. ஒரு டேபிள் போட்டுக்கலாம். டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலத்துல யாருகிட்ட கடன் வாங்கியிருக்குன்னு எழுதணும். செகண்ட் காலத்துல எவ்வளோ கடன் இருக்குன்னு எழுதணும். 3வது காலத்துல வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம்னு எழுதணும். 4வது காலத்துல மாசம் எவ்வளோ கட்டணும்னு எழுதணும். ராமு முதல் 2 காலத்துக்கான டீடைல்ஸ் எழுதிட்டான். வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிக்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தான். கிரெடிட் கார்டுக்கு 15%, வேலை செய்யற கம்பெனி லோனுக்கு 6%, கரண்ட் பில் கட்ட லேட்டானா 12%, கார் லோனுக்கு 17%, பேங்க் லோனுக்கு 10%. ஆனா கந்து வட்டிக்காரர்கிட்ட 50% லோன் போட்டிருக்கான். இப்போ 3வது காலமும் ரெடி. கடைசியா ஒவ்வொரு கடனுக்கும் மாசம் கட்ட வேண்டிய மினிமம் தொகையை எழுதினான். இப்போ டேவ் ராம்சே சொன்ன சின்ன கடன் முதலில் மெத்தட் படி மொத்த கடனையும் சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணணும். வட்டிலாம் பார்க்க கூடாது. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ராமு சின்ன கடனை முதல்ல எழுதுறான். அதாவது 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு 3,35,000 ரூபாய் கார் கடன் வரைக்கும் எழுதுறான். 2வது, எல்லா கடனுக்கும் மாச வட்டி மினிமம் கட்டணும். ஆனா சின்ன கடனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டணும். 3வது, இந்த மெத்தட்ல ராமு எல்லா பணத்தையும் போட்டு சின்ன கடனை முதல்ல அடைக்கணும். அப்புறம் முதல் கடன் அடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தையும் சேர்த்து 2வது கடனை அடைக்கணும். அப்புறம் 3வது கடன்னு இப்படிதான் சின்ன கடன் முதலில் மெத்தட் வேலை செய்யும். இந்த மெத்தட்ல நம்ம சீக்கிரம் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். சின்ன கடனை அடைச்சிட்டோம்னு சந்தோஷம் வரும். ஆனா இது பினான்சியலா பெஸ்டான மெத்தட் இல்ல. இப்போ கணக்குப்படி பார்த்தா கடனை அடைக்கிறதுல சிறந்த மெத்தட் என்னன்னா அதிக வட்டி முதலில் மெத்தட். இதுல அதிக வட்டி வாங்குற கடனை முதல்ல அடைக்கணும். கம்மியான வட்டி வாங்குற கடனை கடைசியா அடைக்கணும். கடனோட மொத்த தொகையை பார்க்காம வட்டியை பார்த்து பண்ணணும். ராமு இந்த மெத்தடை யூஸ் பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல 50% வட்டி வாங்குற கடனை முதல்ல எழுதணும். அடுத்து 17% கார் கடனை எழுதணும். அப்புறம் கரண்ட் பில், அப்புறம் கிரெடிட் கார்டு, பேங்க் லோன்னு கம்மியான வட்டியில முடிகிற மாதிரி எழுதணும். 2வது, எல்லா கடனுக்கும் மாச வட்டி மினிமம் கட்டணும். 3வது, ராமு எல்லா பணத்தையும் போட்டு அதிக வட்டி வாங்குற கடனை முதல்ல அடைக்கணும். அடுத்தது, அதிக வட்டி வாங்குற கடன் அடைச்சதும் அந்த பணத்தை வச்சு கம்மியான வட்டி வாங்குற கடனை அடைக்கணும். அதிக வட்டி முதலில் மெத்தட்ல அதிக வட்டி வாங்குற கடனை அடைச்சிருவான். ஆனா ராமு 2வது கடனை அடைய ரொம்ப நாள் ஆகும். இது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த மெத்தடு பொறுமைசாலிங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா இந்த மெத்தட்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் எல்லா கடனையும் சீக்கிரம் அடைக்க முடியும். இப்போ 3வதா ஒரு வழி இருக்கு. இது அத்தியாவசியமான செலவுகள் பிளஸ் அதிக வட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. இது சின்ன கடன் முதலில மெத்தட் மாதிரியும் இருக்கும், அதிக வட்டி முதலில மெத்தட் மாதிரியும் இருக்கும். அது என்னன்னா, முதல்ல வீட்டு வாடகை, கரண்ட் பில், தண்ணி பில்லுன்னு அத்தியாவசியமான செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதணும். 2வது, அதிக வட்டி வாங்குற கடனை முதல்ல அடைக்கணும், 50% மாதிரி. அப்புறம் சின்ன கடன் முதலில மெத்தட்ல பண்ற மாதிரி கம்மியான கடனை முதல்லையும் பெரிய கடனை கடைசியிலையும் அடைக்கணும். ராமு இந்த மெத்தடை யூஸ் பண்ணா எப்படி அவனோட கடன் லிஸ்ட் மாறும்னு பார்ப்போம். முதல்ல கரண்ட் பில்லை எழுதணும். ஏன்னா அதை கட்டலைன்னா லைட் போயிடும். அதுக்கு 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் கந்து வட்டிக்காரர்கிட்ட வாங்கின லோன் 45,000 ரூபாய். மத்த கடன் எல்லாம் சின்ன கடன் முதல்ல மெத்தட்ல பண்ற மாதிரியே பண்ணணும். இந்த மெத்தட்ல எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இந்த 3 மெத்தட்ஸ்ல எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் உங்களால எல்லா கடனையும் அடைக்க முடியும். ஆனா இந்த 3 டிப்ஸும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 1, முதல் கடன் முடிச்சதும் அந்த பணத்தை வச்சு ஜாலியா சுத்துறதுக்கு பதிலா அடுத்த கடனை அடைக்க யூஸ் பண்ணுங்க. 2, புதுசா கடன் வாங்காதீங்க. நீங்க கடன் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, செலவுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. உங்க வருமானம் செலவை விட அதிகமா இருந்தாதான் நீங்க கடன் இல்லாம வாழ முடியும். உங்களுக்கு கடன் இருக்கா? இந்த 3 வழியில ஏதாச்சும் ஒரு வழியை ட்ரை பண்ணுங்க. சின்ன கடன் முதலில், அதிக வட்டி முதலில், இல்லன்னா அத்தியாவசியமான செலவுகள் பிளஸ் அதிக வட்டி மெத்தட். அப்புறம் உங்க கடனோட லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. அப்புறம் சொன்ன மெத்தட்ல கடன் அரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.